Hello my dear buddies, welcome back to Student Defense. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்னேஷ் சிவன், இதில் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கீர்த்தி செட்டி இவங்க ரெண்டு பேரும் லீட் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது அனிருத். இதில் எல்லாத்தையும் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கேமியோ, ஸோ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன ரோலு அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் போக படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே வந்து ஏகப்பட்ட டைம் போஸ்ட்போன் ஆன படம்னா எல்ஐகே தான். October 17 அந்த டூட் படம் வந்தப்போ அது கூடயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண, அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் சரி தீபாவளி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அது பிரதீப்போடைய டூட் படம், அது ரெண்டு படம் ஒரே டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டூட் ரிலீஸ் பண்ணிக்குவாங்க, நாங்கள் தள்ளி போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தள்ளி போயிட்டாங்க. அப்புறம் நிறைய ரிலீஸ் டேட் சூஸ் பண்ணி அது தள்ளி போய் இப்போ கடைசியாக வந்து April 10 ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் படம் ரிலீஸுக்கு. ஏன்னா ட்ரைலர் வரைக்கும் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே போஸ்ட்போன் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வாங்க ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு ஹலோ, திஸ் இஸ் வைட் பாஸ் சிங். நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லேயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அப்பா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க, ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பிரேக்கப். லைக்குக்கு என்ன தீமா தெரியும்? லைக்குக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு, எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ், போயிடு. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த படமே வந்து 2040 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அப்போது வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஸோ அந்த டெக்னாலஜினால் வந்து எவ்வளோ
நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதெல்லாம் பற்றியும் சொல்லுவாங்க. இது மெயினாக வந்து லவ் அதை பற்றி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஏன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஜே சூர்யா இன்ட்ரோடக்ஷனில் எஸ்ஜே சூர்யா மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ அவர் ஒரு படத்தில் இருக்காருனாலே அவரோட ரோல் வந்து படம் ஹிட்டு ஃப்ளாப் அது வேறு ஒரு பக்கம். அவரோட ரோல் எப்படி பார்த்தாலுமே அது மக்கள் மத்தியில் செம்ம ரீச் ஒன்று கிடச்சிரும். அதில் எஸ்ஜே சூர்யா பின்னிடுவார் அவரோட ரோலில். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா தான் வந்து பிரதீப்புக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் தான் போட்டியே. அவர் வந்து அந்த ஆப் மூலிமா லவ்வர்ஸை வந்து சேர்த்து வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஃபியூச்சரிஸ்டிக்ன்றதுனால அதனால் நடக்குது. இவர் வந்து அதில் வேணாம், அவர் வந்து ஒரு இப்போ இந்த ஜென்ரேஷன் இல்லை அதுக்கும் முந்தின ஜென்ரேஷன் மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. லவ்னா அது ஒரு இயற்கையாக நேச்சுரலிஸ்டிக்காக அப்படி இருக்கணும் அப்படின்றதுனால அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் தான் படமே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் முழுக்க ஃபோன் பைத்தியமாக இருக்கக்கூடிய கீர்த்தி செட்டி, அவங்கள லவ் பண்ணுற கேரக்டராக யோகி பாபு வராரு. ஸோ இங்கே பிரதீப் இவரை லவ் பண்ணுற கேரக்டராக கௌரி அவங்க வராங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் தாண்டி எப்படி வந்து பிரதீப் அவரும் கீர்த்தி செட்டி இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதில் ஏகப்பட்ட காமெடி இதெல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அது போக பிரதீப்போடைய அந்த ஸ்டைல் மேனரிசமும் நல்லாயிருக்கு. ஏன்னா கண்ணாடி இங்கே வைக்கிறது இதெல்லாம் அவர் பண்ணால் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா டூடில் அவர் பண்ணாத ஸ்டைலாக பயணம் பண்ணார். அந்த எக்ஸாக்டாக டூடோட ஸ்டைல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அவர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அது மற்றவங்க பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியல, அவர் பண்ணால் நல்லாயிருக்கு. ஸோ அனிருத்தை பற்றி பேசி ஆகணும். அனிருத் தான் இந்த படத்தோட மெயின் பில்லராகவே நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜிஎம் வைஸும் சாங்ஸ் வைஸ் எல்லாமே பயங்கரம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு தீமா ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் பட்டுமான்னு ஒரு சாங் அதுவும் பயங்கரமாக இருந்தது. எனக்கென யாரும் இல்லை, அதெல்லாம் ஒரு ஐகானிக். ஸ்கூல் படிக்கும்போது வந்து செமையாக செதற விட்டு கேட்ட ஒரு சாங். அதெல்லாம் லவ்வே பண்ணாமல் லவ் பிரேக்கப் சாங்கு வைப் பண்ண டைம் அது. ஸோ அதெல்லாம் மெமரியாக இருக்குது. இதெல்லாம் போய் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ரீகால் பண்ணும்போது செமையாக இருக்கும். எல்லாத்தையும் விட இப்போ ரீசெண்டாக அடாவடின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிங்க, அதுவும் பயங்கரமாக வந்து இந்த ட்ரெய்லரில் கூட லாஸ்ட் பிட்டாக வந்ததில்ல அது. ஸோ ஹோல்சமாக எல்லாமே பார்க்கும்போது ஒரு சினிமாட்டிக்காக அந்த கலர் பேட்டர்னோட அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சினிமா நம்ம போய் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான், ஸ்டோரி வைஸ் கூட எனக்கு என்னமோ ஓகே நல்லாயிருக்கும். அந்த யங்ஸ்டர் யூத்தை அந்த பல்ஸை புரிஞ்ச மாதிரி இருக்குது. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மற்ற எல்லாமே ஓகே. ஏன்னா சிஜி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த நம்ம கை காட்டினதும் அதில் மேலே அந்த லவ் சிம்பிள் வருது, இதெல்லாமே கூட செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செமையாக இருக்குது. இனி ஸ்க்ரீன் பிளே வைஸ் தான். ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியுமே மக்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு லெவல். எஸ்பெஷலி யூத்தை கனெக்ட் பண்ணிச்சுனாலே படம் ஓகேங்க, படம் வேறு லெவல். ஏன்னா டூடுமே வந்து மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்தது, இருந்தாலுமே 100 crores in 6 days. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ தொடர்ந்து 100 crores பண்ணிகிட்ருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இந்த படமும் எனக்கு என்னமோ அடிச்சிரும்னு தோணுது, ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.